அனைவருக்கும் வணக்கம். கவனம் என்றால் என்ன? இந்த கவனம் தொடர்பான கோட்பாடுகள், கவன பகுப்பு, கவன குலைவு, கவன சிதைவு, இதை குறித்தெல்லாம் நாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம். கவன வீச்சு, கவன மாற்றம், கவனமின்மை என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கவனித்தலை பாதிக்கும் காரணிகள் அல்லது கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள். கவனம் என்பது எந்த காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கவனம் என்பது 2 நிலைகளில் ஏற்படுகிறது. ஒரு பொருள் நம்மை கவனிக்க வைக்கிறது அல்லது நாம் ஒரு பொருளினை கவனிக்கிறோம். அது என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு? ஒரு தூண்டலால் நாம் கவனத்தை மேற்கொண்டால் அது நம்முடைய செயல் அல்ல, அந்த தூண்டலின் செயல். தூண்டல் எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்றை கவனிக்கணும்னு நாம்ளே உட்கார்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது தூண்டல் அங்கு முக்கியமல்ல. ஏன்னா இது இவன் முடிவு பண்ணி கவனிக்கக்கூடியது, இது மனிதனை பொறுத்தது. அப்போ கவனத்தை என்ன செய்கிறோம்னா, கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று புறக்காரணிகள், இன்னொன்று அகக்காரணிகள். புறக்காரணிகள்னால் வெளியில் இருக்கக்கூடிய தூண்டல், அந்த பொருள் நம்முடைய கவனத்தை அதன் மீது இழுக்க வைக்கிறது. அதனால் இதை என்ன சொல்லுவாங்க? புறக்காரணிகள் அல்லது பொருள்கள் காரணிகள்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆர் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். நாம் எந்த பொருளால் நம்முடைய கவனம் அங்கே செல்கிறதோ அது புறக்காரணி. அப்படி இல்லாமல் ஒருவன் தானே முயன்று அவனுடைய ஆர்வம், தேவை, இந்த காரணங்களால் ஒன்றை கவனிக்க ஆரம்பித்தால் அது அகக்காரணி அல்லது தனி மனிதன் ஒருவனிடம் இருக்கக்கூடிய காரணி. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பேர். அப்போ 2 வகையாக பிரிக்கிறோம், புறக்காரணி, அகக்காரணி. இப்போ இந்த புறக்காரணிகள், அதாவது அந்த வெளியில் இருக்கக்கூடிய தூண்டல், வெளியில் இருக்கக்கூடிய பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆர் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இல்லை, அதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உளவியலை பொறுத்தவரை அடிப்படையான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வுகள் என்ன செய்வாங்கன்னா, நேரடியாக கேள்வியை கேட்டால் நேரடியாக பதில் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் அப்ளிகேஷன் ஓரியன்டாக, பயன்பாட்டுத்தன்மையின் அடிப்படையில் அவங்க ஒரு சூழ்நிலையை, ஒரு உதாரணத்தை கொடுத்து விட்டு அதற்குள் அந்த கான்செப்டோட எந்த கருத்து பொதிந்திருக்கிறது என்பதை சோதனை செய்கிற மாதிரி இருந்தால் நாம் படிச்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். வினாவை படித்து பார்த்து அந்த வினாவிலே கேட்கப்பட்ட வினாவுக்கு என்ன பொருத்தமான விடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேர்வு செய்ய தெரிஞ்சிருக்கணும். இப்போ புறக்காரணிகள், பொருளினுடைய காரணிகள், வெளியில் இருக்கிற தூண்டல், அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் முக்கியமானது முதல்ல உருவ அளவு. உருவ அளவுன்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது நம்ம கவனத்துக்கு வராது. உருவத்திலே பெரிய அளவாக இருந்தால் அது நம்முடைய கவனத்தை எளிதில் கவரும். இந்த செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டம் போட்டு விளம்பரங்கள் எல்லாம் வரும். கால் பக்க விளம்பரம், அரை பக்க விளம்பரம், இதை விட ஒரு ஃப்ரண்ட் பேஜ் முழு பக்க விளம்பரம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த சின்ன சின்ன விளம்பரங்களை கவனிப்பதை விட
ஒரு செய்தித்தாளினுடைய முழு பக்கமும் ஒரு விளம்பரம் வந்திருந்தால் அது நம்முடைய கவனத்தை மிக எளிதில் கவர்ந்து விடுகிறது. ஃபுல் பேஜ் நடந்து போகும்போது பார்க்கலாம், கட் அவுட் வச்சுருக்காங்க, மிக உயரமான கட் அவுட். அந்த உயரமான கட் அவுட்டை பார்க்கணுன்றதுக்காக நம்ம ரோட்டில் நடந்து போகலை. ஆனால் நம்ம போகும்போது ஒரு ஓரத்தில் ஒரு மரத்துலேயோ அல்லது ஒரு லைட்டு விளக்கு கம்பத்துலேயோ சின்னதாக ஒரு தட்டியை கட்டி வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை கவனிக்காமல் போயிடுவோம். ஆனால் மிகப்பெரிய விளம்பர பலகைகள், மிக நீளமான மிக உயரமான விளம்பர பலகைகள் என்ன செய்யுது, நம்மை அதுவாக பார்க்க வைக்கிறது. அப்போ உருவ அளவு மிக பெரியதாக இருந்தால் அது நம்முடைய கவனத்தை கவர்கிறது. அதனால தான் போர்டில் எழுதும்போது கூட கண்ணுக்கே தெரியாத மாதிரி எழுதாமல் கொஞ்சம் பெரிய அளவில் எழுதும்போது தான் அந்த எழுத்து மாணவர்களை சென்று சேரும். இரண்டாவது காரணி செறிவு அல்லது அடர்த்தி, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செறிவு அல்லது அடர்த்தி ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடியது நம்முடைய கவனத்தை கவரும். எதில் அடர்த்தியாக இருக்கக்கூடியது? அந்த பொருளினுடைய பண்பு மிக செறிவாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஓசை, பலத்த ஓசை ஒன்று கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. வழக்கமாக கேட்கக்கூடிய ஓசை, இப்போ நம்முடைய வகுப்பறையோ கவனிக்கக்கூடிய அறையோ ஒரு சாலை உரத்தில் இருக்குது, வண்டி போயிட்டு வந்துக்கிட்டுமே இருக்குது, இது பழகி இருக்கும். அப்படி போயிட்டு வர வண்டியில் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்குதுன்னா, வண்டி போகக்கூடிய சத்தம் இவர்களுக்கு பழகி இருக்கும்போது அதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த திசையை நோக்கி நாம் திரும்புவோம். ஏன்னா அந்த ஓசை மற்ற ஓசைகளை விட மிக பெருத்த ஓசையாக இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு பேப்பர் இருக்குது, அல்லது பெயிண்ட் அடிக்கிறோம், அல்லது கலராக ஒரு பேப்பரை காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எது ரொம்ப டார்க் கலராக இருக்கோ அது நம்முடைய கவனத்தை எளிதில் கவர்ந்து விடும். ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியதை நம்முடைய கண்ணுக்கு படாமல் போயிடும், கவனத்துக்கு படாமல் போயிடும். அப்போ அந்த ஒளி செறிவு நம்மை கவனிக்க வைக்கிறது. அதே போல் மிக தீவிரமான வாசனை, பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது, எல்லா பூக்களுக்குமே அதற்குரிய மனம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பூக்கள் அந்த பக்கம் போனாலே அந்த வாசனையின் காரணமாக அங்கே பூ இருக்குது அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு தீவிரமான வாசனை. இப்போ பல குழம்பு வைக்கிறாங்க, கருவாட்டு குழம்பு வைக்கும்போது ஏன் நம்முடைய கவனம் அங்கே போகுது அப்படின்னா அதனுடைய வாசனை நம்ம கொண்டு போய் அங்கே இழுக்குது. அப்போ நம்முடைய புலன் உறுப்புகளுக்கு எது கூடுதலான செறிவை கொடுக்கிறதோ, மிக பலத்த ஓசை, மிக கண்ணை பறிக்கக்கூடிய நிறங்கள், மிக அதிகமான வாசனை, இதெல்லாம் கவனத்தை நம் பக்கம் இழுக்கிறது. ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மேஜையை ஓங்கி ஒரு தட்டு தட்டுவாங்க. அப்போ அங்கே ஒரு சத்தம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவோம், உடனே அங்கே பார்ப்போம். இப்போ ஆசிரியர் என்ன செய்யணும், நல்ல உரத்த குரலிலே பாடத்தை நடத்த வேண்டும். ஒரு சிலர் பேசுனாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது முதல் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கே கேட்காது, அவங்களுக்கே கூட கேட்காது. அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்க உண்டு. அப்படி ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வகுப்பறையில் கடைசி வரிசையில் பின் வரிசையில் இருக்கக்கூடியவன் அவன் அதை முயற்சி பண்ண மாட்டான். அதை ரொம்ப முயற்சி பண்ணி உட்காந்து கேட்கணும் அப்படின்றதில்லை. ஏன்னா கவனம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு, அதிக சிரமமில்லாத தூண்டல்களைத்தான் நம்மளால் கவனிக்க முடியும். உன்னை கவனிக்கிறதுக்கு அதிகமான பளு தூண்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அல்லது முயற்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது. அப்போ அந்த அடர்த்தி அல்லது செறிவு அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது மாற்றம். இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றில் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை நாம் கவனிப்போம். வழக்கமாக
ஒரு ஆசிரியர் வழக்கமாக என்றைக்குமே ஃபேன் ஷர்ட்டே போட்டுட்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஒரு லேடி டீச்சர் வந்து புடவை கட்டிக்கிட்டே வராங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரியர் வேட்டி கட்டிட்டு வராரு, இவங்க சுடிதார் போட்டு வராங்கன்னா, அத்தனை நாள் அவர்களை கவனிக்காதவர்கள் கூட அன்று அவர்களை கவனிப்பாங்க. என்ன காரணத்துக்காக கவனிப்பாங்க? வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையின் போது கவனம் அங்கு போய் சேராது. இருக்கக்கூடியதில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது நம் கவனம் அங்கு போய் சேரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பாடம் நடத்தும் போது அப்படியே ஒரு ஆறு போல் அப்படியே பேசிட்டு இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் பொழுது தான், குரலிலே உயர்வு தாழ்வு வருகின்ற பொழுது தான் அந்த வகுப்பை கவனிக்க முடியும் மிக தெளிவாக. அப்போ அந்த மாற்றம் இயல்பாக வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து ஏதாவது ஒன்று மாறி இருந்தால் அந்த மாற்றம் அந்த இடத்த கவனிக்க வைக்கும். ஒரு வகுப்பு எப்பயும் கச்ச 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 கச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வகுப்பு எப்பயுமே சத்தம் போடும். அப்போ நாம் அந்த வகுப்பை கடந்து போகும்போது ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஒரு நாள் அந்த வகுப்பு நிசப்தமாக இருந்ததுன்னா அந்த வழியாக போகும்போது நம்ம நின்று பார்ப்போம், என்னடா இவ்வளவு நாள் கத்திக்கிட்டே இருக்கிறவன் இன்னைக்கு ஏன் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கான், உள்ள ஆள் இருக்கானா இல்லையான்னு நம்ம நின்று பார்ப்போம். மாறாக எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு ஒரு நாள் அங்கே சத்தம் வந்தால் அங்கேயும் நம்ம நின்று பார்ப்போம். என்ன காரணம்? அது இயல்பான நிலையிலே இருந்து மாற்றத்தை வைத்திருக்கிறது. அப்போ மாற்றம் இருந்தாலும் அந்த இடம் கவனிக்கப்படும். அடுத்தது வேறுபாடு, கான்ட்ராஸ்ட், வேறுபாடு, நேரடியாக இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டையிலே ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த முழு வெள்ளை சட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு புள்ளி நம்முடைய கவனத்தை மிக தெளிவாக ஈர்க்கும். சாலையின் நடுவிலே போடப்பட்டு இருக்கக்கூடிய கோடுகள், கருப்பு நிற சாலையின் நடுவிலே மஞ்சள் நிற கோடுகளோ வெள்ளை நிற கோடுகளோ போட்டிருந்தால் அது நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். தொலைவில் அது இருந்தாலும் நமக்கு தெரியும். வண்டி வேகமாக போனால் கூட ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்ததுன்னா அந்த இடத்துல வெள்ளை நிறத்தில் கோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய கவனத்தை, அவங்க அட்டென்ஷன், அந்த கவனத்தை ஈர்க்கணும். அப்போ தான் பார்ப்பாங்க, ஓ ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த டார்க்கு லைட், இப்போ உடையினுடைய கலரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக சட்டையும் ஃபேண்ட்டும் வெவ்வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கறதுக்கு காரணமே அப்போ தான் கவனத்தை மிக அதிகமாக ஈர்க்கும். வழக்கமாக இருக்கிறதுல வந்து மாறுபட்டு வந்ததுன்னா, இப்போ கிரிக்கெட்டில் ஒரு படம் இருக்குது, டெண்டுல்கரும் மெக்ராத்தும் இருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்தை பார்க்கும்போதே டெண்டுல்கர் வந்து உயரத்தில் குறைவானவர், மெக்ராத் ரொம்ப உயரமானவர். அவங்க ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை அங்கே காண்பிக்கும். அப்போ அந்த படம் வந்து சமமான உயரத்திலே இருவர் நின்று கொண்டிருந்தால் அவர்களை கவனிப்பதை விட இது வந்து ஒரு கூடுதலான கவனத்தை காண்பிக்கும். கருப்பு நிற கரும்பலகையில் நாம் வெள்ளை வண்ண சாக்பீஸ் பயன்படுத்துவதனுடைய காரணமே அதுதான். கான்ட்ராஸ்ட் இருந்தால் அது நம்மை கவனிக்க செய்யும். அப்போ பாடங்களை வழக்கமாக விரிவுரை முறையிலே நடத்தி கொண்டு இருக்காமல் திடீர்னு ஒரு நாள் ஒரு நாடக வடிவத்தில் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆசிரியரே ஒரு நாள் மேக்கப் போட்டு போயிட்டாருன்னா அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அடுத்தது புதுமை, நாவல்ட்டி. புதுமை நமக்கு என்ன ஒரு பழக்கம்னா, மாற்றம் வேண்டும் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அந்த புதுமையின் மீது மனிதர்களினுடைய ஆர்வம் அதிகமாக போய்விடும். வழக்கமாக இருக்கிறது பார்த்து சலித்ததை விட்டுவிட்டு புதிதாக ஒன்றின் மீது நம்முடைய கவனம் போய்விடும். பாடம் நடத்துவதில் இப்போ வழக்கமாக விரிவுரை முறையில் நடத்துவது, ஆசிரியர் நடத்துவதற்கு பதிலாக இப்போ இந்த போர்டு வந்திருக்கு இல்லையா, ஸ்மார்ட் போர்டு, அதே போல் டிவி, இதை பயன்படுத்தி OHPயில் நம்ம என்ன இருக்கோ புத்தகத்தில் இருக்கிறதே தான், புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டதையே ஒரு OHP ப்ரொஜெக்டரில் போட்டு நம்ம ஸ்க்ரீனில் சுவரிலே காண்பித்தால் அது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு புதுமை, வழக்கமாக இருப்பதிலே இருந்து புதுமையாக ஒன்று இருக்கிறது. சொல்லக்கூடிய முறையில் கூட
வழக்கமாக சொல்லாமல் அதை ஒரு ரைமிங்காக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்பவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். உதாரணங்களை சொல்லுகின்ற பொழுது கூட புத்தகத்திலே எழுதி வைத்திருப்பதை அப்படியே சொல்லாமல் அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதை அல்லது அவர்கள் கவனித்ததை சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அது கவனத்தை ஈர்க்கக்கூடியது. அடுத்து இயக்கம் அல்லது அசைவுன்னு சொல்றோம். மூமெண்ட். நிலையாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பொருளை காட்டிலும் அசைந்து கொண்டிருக்கும் ஒரு பொருளின் மீது மனிதரின் கவனம் போய் சேரும். அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஏதாவது இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பேருந்துகளினுடைய முகப்பிலே ஒரு போர்டு அப்படியே வச்சுருவாங்க, எந்த ஊருக்கு போகுது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடியதில் ஸ்க்ரீனில் அந்த ஊரினுடைய பெயர்கள் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. டிஜிட்டல் பேனர்லாம் இப்போ இந்த பேனர்லேயே கூட அப்படியே பிரிண்ட் அடித்து வச்சுருக்கக்கூடிய பேனரை காட்டிலும் எழுத்துகள் மாறிக்கொண்டு நிறங்கள் மாறிக்கொண்டு படங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள் நம்முடைய கவனத்தை மிகவும் எளிதாக ஈர்க்கின்றன. நிலையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கை நாம் கவனிப்பதை விட அணைந்து அணைந்து எரியக்கூடிய விளக்குகளை நாம் கவனிக்கணும். அப்போ ஆசிரியர் வகுப்பறையில் இதை எப்படி பயன்படுத்தலான்னா, ஒரு இடத்துல நின்னவர் நின்ன மாதிரியோ உட்கார்ந்தவர் உட்கார்ந்த மாதிரியோ பாடத்தை நடத்தாமல் அவர் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தால் மாணவர்களினுடைய கவனம் மிக அதிகமாக இருக்கும். அப்படியே நின்று ரோபோ மாதிரி, ரோபோட்டே இப்போ நிற்கிறதில்லை, அதுவும் அங்கங்கே நடந்து போயிட்டு இருக்கு. சைகைகளை, உடல் அந்த கைகளை அங்கும் இங்குமாக அசைத்து ஒரு இயக்கத்தை, ஒரு மூமெண்ட் மூலமாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நிலையாக இருக்கக்கூடிய செயலை காட்டிலும் அதிக கவனத்தை ஈர்க்கிறது. திரும்ப திரும்ப தோன்றுதல், ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் என்னென்னா, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அது அவ்வளவா கவனத்தை இருக்காது. மிக முக்கியமான செய்திகளாக இருந்தால் திரும்ப திரும்ப சொல்லணும். 2 முறை 3 முறை பல முறை நம்ம எதை மாணவன் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அல்லது அவன் மனதிலே ஆழ பதிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். தொலைக்காட்சிகளிலே நம்ம பார்க்குறோம், விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விளம்பர யுக்தி என்ன செய்யுதுன்னா, ஒரு பொருளை திரும்ப திரும்ப பார்க்க செய்வதன் மூலமாக, அதை பற்றி கேட்க செய்வதன் மூலமாக மூளைக்குள்ளே சென்று பதிந்து விடுகிறது. அவன் நாளைக்கு கடைக்குள்ளே போனானா இந்த மூளைக்குள்ளே பதிந்திருக்கக்கூடியது அந்த பொருளை அவனை வாங்க வைத்து விடுகிறது. அவனுக்கு அது தேவையோ தேவையில்லையோ ஆனால் வாங்கிடுறான். விளம்பரம் அதனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, திரும்ப திரும்ப பல முறை அவனுடைய புலன் உணர்வுகளுக்குள்ளே நுழைந்து அவனுக்குள்ளே போய் அது எப்படியாவது ஒரு வகையில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் அந்த ஒரு முறை 2 முறை இருப்பதை விட திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, திரும்ப திரும்ப தோன்றக்கூடியது கவனத்தை மிக முக்கியமாக ஒரு காரணியாக விளங்குகிறது. கடைசியாக முழுமை பெற்ற உருவம், சிஸ்டமேட்டிக் ஃபார்ம். அரைகுறையாக இருக்கக்கூடிய உருவங்களை காட்டிலும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட உருவங்கள் கவனத்தை மிக நல்ல முறையில் கவர்கின்றன. இப்போ நம்ம போர்டில் எழுதி போடுறோம். எழுதும்போது சோம்பலின் காரணமாக அப்படியே ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்து அப்புறம் அப்படியே கோடு மாதிரி கிழிச்சிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவாக கவனத்தை கவராது. எழுதும்போதே முழுமையாக எழுதினால், ஒரு படமே கூட முழுமை பெற்ற படம் பாதியாக அரைகுறையாக
நிறுத்தப்பட்ட படம். இந்த 2 படத்தை எடுத்து நம்ம வச்சோம்னா முழுமை பெற்ற படம்தான் கவனத்தை கவரும். அரைகுறையாக இருப்பவை நம் மனதில் நிலைத்து நிற்காது. ஆக பொருளினுடைய உருவ அளவு, சைஸ், மாற்றம், சேஞ்ச், அடர்த்தி அல்லது செறிவு, இன்டென்சிட்டி, வேறுபாடு, கான்ட்ராஸ்ட், புதுமை, நாவல்டி, இயக்கம் அல்லது அசைவு, மூமெண்ட், திரும்ப திரும்ப தோன்றுதல், ரிப்பிட்டேஷன், முழுமை பெற்ற உருவம், சிஸ்டமேட்டிக் ஃபார்ம், இவை அனைத்தும் கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய புறக்காரணிகள் அல்லது பொருள்கள் காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கவனம் அவர் மீது வந்து விழுகின்ற தூண்டலால் அவர் எதை பார்க்கிறாரோ அந்த பொருளினால் ஏற்படுகிறது. அதனால் இதெல்லாம் புறக்காரணிகள். கவனத்தினுடைய அகக்காரணிகள்னு ஒரு சில இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய தூண்டல் அங்கு எந்த பங்களிப்பும் தருவதில்லை. ஆனால் நாம் ஒரு சிலவற்றை கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன காரணம்னா, யார் அந்த வேலையை செய்கிறானோ அவன் தன்னுடைய மனதினுடைய செயலால் கவனித்தலை தீர்மானிக்கிறான். அது அகக்காரணி அல்லது தனி ஒருவனிடம் இருக்கும் காரணி, இன்டர்னல் ஃபேக்டர் ஆர் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் முதலில் நிற்பது ஆர்வம், விருப்பம்னு சொல்லுவோம். விருப்பம், ஆர்வம் அப்படின்னு, இன்ட்ரஸ்ட். இதுதாங்க கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரணம். எந்த ஒன்றின் மீது ஒருவனுக்கு ஆர்வம், விருப்பம் இருக்கிறதோ அந்த ஒன்றை அவன் மிக ஆழமாக கவனிப்பான். அதுதான் 5 பாடங்கள், பல பாடங்களுக்கு அவை அனைத்திலும் ஒரு மாணவன் ஒரு பாடத்திலே மிக அதிகமான ஆர்வத்தோடு இருக்கிறான் அப்படின்னா என்ன காரணம்? அந்த பாடத்தின் மீது அவனுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வம் அந்த பாடத்தை மிக கூர்மையாக கவனிக்க வைத்து, மிக ஆழமாக படிக்க வைத்து, அதிலே அவனை தேர்ச்சி அடைய வைக்கிறது. பாடம்னு இல்லை, அவனுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை அவன் கூர்மையாக கவனிப்பான், ஆழமாக கற்றுக்கொள்வான். ஒரு சிலருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், ஒரு சிலருக்கு நுண்கலைகளில் ஆர்வம் இருக்கும். அப்போ ஆர்வம் என்பது, கவனம் அப்படின்றது வந்தாவே அதனுடைய முதன்மையான காரணியாக நிற்கக்கூடியது ஆர்வம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவர் செய்யக்கூடிய வேலை அவருக்கு பிடித்ததாக அமைந்து விட்டால் பொழுதுபோக்கு என்ற வேற ஒன்று அவருக்கு தேவைப்படாது. ஒருவர் செய்யக்கூடிய வேலையே அவருக்கு பிடித்ததாக அமைந்து விட்டால் பொழுதுபோக்கு என்ற வேற ஒன்று அவருக்கு தேவைப்படாதுன்னா, இப்போ என்ன சிக்கல்னா, ஒருத்தன் செய்யக்கூடிய வேலை அவனுக்கு பிடிக்காமல் இருக்கு, பொருளீட்ட வேண்டும் என்ற காரணத்தினால ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் அவன் அந்த வேலையை செய்கிறான்னு சொன்னால், அவன் எப்படா இந்த வேலை முடியும், நமக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு வேற ஒன்றை தேடி போவான். அப்படி இல்லாமல் அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அதுவே அவனுடைய வேலையாக அமைந்து விட்டால் அதை அவன் மணிக்கணக்கில் செய்வான். விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, தூக்கத்தை மறந்து, பசியை மறந்து, உலகத்தையே மறந்து அவர்கள் ஆய்விலே ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, அந்த துறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். அப்போ கவனித்தலை தீர்மானிப்பதில் மிக மிக முக்கியமான ஒன்று, முதன்மையான ஒன்று இன்ட்ரெஸ்ட், விருப்பம், விருப்ப ஆர்வம் என்பது. இரண்டாவது காரணி தேவை. தேவை என்னன்னா நீடு.
இப்போ எனக்கு பிடிக்குது பிடிக்கலைன்றது இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் நான் அந்த செயலை முடிக்க வேண்டும் அல்லது அந்த பாடத்தை கற்றாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்குன்னா நாம் உட்காந்து அதை கவனிப்போம். கணக்கு பாடம் ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஆனால் தேர்வில் கணக்கு போட்டு தானே ஆகணும், கணக்குலையும் பாஸ் பண்ணால் தான் நான் தேர்ச்சி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை கவனிக்க தொடங்குவான். அப்போ தேவை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒருத்தனுக்கு ஒரு நேரத்தில் பசி அல்லது தாகம், கடையில் நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ இந்த பொருள்கள் காரணிகள் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒருத்தனுக்கு தாகமாக இருக்குது, அப்போ அவனுக்கு தேவை என்னென்னா தண்ணி தான். அப்போ தண்ணியாக இருக்கிறப்ப உருவத்திலே பெரியதாக இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள் அவன் கவனத்தை ஈர்க்காது, மிகப்பெரிய சத்தம் அவனுடைய கவனத்தை ஈர்க்காது. ஏன்னா அவனுடைய தேவை தாகம், அந்த தாகத்தை தீர்க்க வேண்டிய தண்ணீர். அப்போ அவன் என்ன பண்ணுவான், எங்கே பெட்டி கடை இருக்குது அல்லது எங்கே அந்த தண்ணீர் கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் அவன் அதை தான் கவனிச்சுட்டு இருப்பான். ஒரு சின்ன கடையில் இருந்தால் கூட அவனுடைய பார்வை போய் அங்கப்படும். அப்போ தேவை இருக்கும் பொழுது கவனிக்க தொடங்குகிறார்கள், விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட. அப்போ ஆசிரியர் என்ன செய்யணும், மாணவர்களுக்கு தம்பி உனக்கு இது பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் இது உனக்கு தேவைப்படும், எதிர்கால வாழ்க்கைக்கு இது இன்றியமையாதது அப்படின்னு அவனுக்கு அந்த கற்க வேண்டியதனுடைய தேவையை உணர்த்தி விட வேண்டும், சுட்டி காட்டி விட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அவர்கள் அதை கவனிக்க தொடங்கி விடுவார்கள். மூன்றாவது ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு நிலை, மென்டல் செட். ஒன்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது, கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது, பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது கவனம் என்பது மிக நன்றான முறையில் அமையும். அதனால தான் மோட்டிவேஷன், நம்ம வகுப்பை தொடங்கிய உடனே நீங்கள் எடுத்த உடனே பாடத்துக்கு போகாதீங்க, முதல்ல மோட்டிவேஷன் பண்ணுங்கள், ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆயத்தப்படுத்துவதே எதுக்காகனா அவனுடைய கவனத்தை அதிகப்படுத்துவதற்காக. மெயின் பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே நான் இதை பற்றி சொல்ல போகிறேன், இது உனக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது, இது உனக்கு பயன்படும் அப்படின்லாம் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள அவனை பக்குவப்படுத்திக்கணும். அவனை இதைத்தான் நாம் பெற இருக்கிறோம் என்பதை தயார்படுத்திட்டோம்னா அதன் பிறகு அவனுடைய கவனம் மிக நல்ல முறையில் இருக்கும். இது ஆயத்த நிலை. அடுத்தது மனநிலை, மூட். அவனுடைய மனம் நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் நல்ல கவனம் இருக்கும். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும், எவ்வளவு சுவைப்பட சொன்னாலும், எவ்வளவு புரியுமாறி சொன்னாலும் அவன் அதை கவனிக்க மாட்டான். ஏன்னா அவன் மனசு இங்கே இல்லை. அவனுடைய மனநிலை தெளிவில்லாத பொழுது, குழப்பமாக இருக்கும் பொழுது அவன் படிக்கக்கூடிய எதுவும் அவனுக்கு அல்லது அவன் கவனிக்கக்கூடிய எதுவும் அவனுக்கு கவனத்தில் ஏறாது. கவலையோடு, பயத்தோடு, அச்சத்தோடு, பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில் ஒருவனுக்கு தரக்கூடிய கல்வியோ செயலோ திறனோ அவனால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மாணவருடைய மனநிலை மிக நல்ல முறையில் இருக்கும் பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுப்பது மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக உடல்நிலை, இது மிக மிக முக்கியம். எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு மாணவன் மிகச்சிறந்த மாணவனாக இருக்கலாம், அவனுக்கு விருப்பமான பாடத்தை விருப்பமான ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதாக கூட இருக்கலாம். அவன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவன் உடல்நிலை சரியில்லாத பொழுது, இந்த உடல் மூலமாகத்தானே கற்றல் செயலே நடைபெறுது. அதற்கு அவனுடைய உடல்நிலை தயாராக இல்லாத பொழுது அவனால் எப்படி கவனத்தை செலுத்த முடியும்? காய்ச்சல் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, தலைவலி இருக்குது, தீராத தலைவலி, பயங்கரமான தலைவலி, இப்படி ஏதோ ஒரு உடல் கோளாறுனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குறை நீங்காத பொழுது
அவனுடைய கவனம் சரியாக இருக்காது. அப்போ அவனை ஓய்வெடுக்க செய்யணும், அல்லது அவனுடைய உடல் குணமான பிறகு அவனுக்கு கற்றுத்தருவது தான் மிக சிறந்ததாக இருக்கும். அப்போ உடல் நலம் என்பது கவனத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இதை தாண்டி பழக்கம், கவனம் என்பது பழக்கத்தால் ஏற்படக்கூடியது. கவனிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வைக்கணும் சின்ன வயசுலேயே. மரபும் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள். மரபுக்கூறுகள் எல்லா இடத்துலையுமே ஒரு சில தாக்கங்களை உண்டு பண்ணித்தான் இருக்கிறது. கவனத்திலும் அது இருக்கு. ஆகவே கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான அகக்காரணிகள் விருப்ப, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், தேவை, நீட், ஆயத்த நிலை, மென்டல் செட், மனநிலை, அவனுடைய மூட், உடல்நிலை, சைக்காலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த கவனம் அகக்காரணிகளால் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மீதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.